ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நம்புகிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் மாற்றி நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் கூட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நல்லா அமையும் நம்புகிறேன். நான் நினச்ச மாதிரியே போன பொங்கல் விலாகில் சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் வீடியோ கரெக்டாக போடுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சின்ன விலாக். இதுனா ஒரு நந்தி ஹில்ஸ் போன வீடியோ. அது பெரிய வீடியோவாக இருக்குது, ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ அது சின்ன பிட்டாக போட்டு ஒரு பார்ட் மாதிரி க்ரியேட் பண்ணலான்ட்டு, ஒரு எபிசோட்ஸாக க்ரியேட் பண்ணலான்ட்டு ஒரு 3-4 எபிசோட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 கண்டென்ட் போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா. முடிஞ்சால் வாரம் ஃபுல்லாக தினமும் கண்டென்ட் கூட போட ட்ரை பண்ணலாம். வீடியோஸ் நிறையா இருக்குங்க, எடிட் பண்ண ஆள் இல்லை. ஸோ உங்களுக்கு யாராச்சும் எடிட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், கீழே நம்பர் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் ஏதாச்சும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும், உங்கள் சார்பாக நம்ம ஏதாச்சும் வீடியோ ஷூட் பண்ணி நம்ம அதை எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணணும், உங்கள் பேரை சொல்லி நாங்கள் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சொல்லலாம். உங்களோட ஐடியாஸ் வரவேற்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ நல்லாயிருக்கும் நம்புகிறேன். நல்லாயிருக்கும்னு நம்பி எல்லா வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். நல்லாயிருக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ அதேமாதிரி நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு சின்ன கிளிப்ஸ் நிறையா இருக்குது இந்த சீரீஸில். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலங்காத்தால் 5 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் இப்போ டைம் ஏன்னா 7 மணி ஆயிடுச்சு. எல்லாம் இந்த பிரபா பண்ணுற வேலை. கடலே இருக்குப்பாங்க, கடல் இருக்குடா. ஓ பை கடவுளே. This is the கொடுமை of Bangalore citizens. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஐயோ, அந்த என்எஸ்ல போவோம், தனித்தனியாக ஊற்றுது. சரி, தண்ணி பட்டதுக்கு ஆவியாவியாக போகுது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சம்பே ரிவோல்ட்டை தூக்கிடும் பார்த்துக்க. சிச்சோ என்ன ஐயோ, கால் வரைக்கும் தண்ணி இருக்குது. உங்க மக்கா டேய், டீ குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தேன். டீ குடிக்கவும் விட மாட்டேங்கிறானுங்க, எதுவும் விட மாட்டேங்கிறானுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்காங்க. போரில் இன்ட்ரோ பண்ணிட்டாங்க, எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணவே மறந்துட்டேன். மதன், யஷ்வந்த், பிரபா, சந்தோஷ். வெயிலுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்துக்கலாம். நீ இந்த பக்கம் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். 30 அப்புறம் என்ன கொடுக்குது? இது எங்க கொடுக்குது? நம்ம தானே அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அத கேட்கல, மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50? ஏயா எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. மச்சான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு டேய் வாடா, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஸ்லோ பண்ணிக்கோ. சரியா? 2 பேர் நடந்து வாங்க. நான் டோ பண்ற மாதிரி ஒரு ரீல் எடுத்துக்கிறேன். என்ன அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? முன்னாடி போய் நின்று போ. போடா. என்ன ப்ரோ ஆச்சு? சிவாங்க ப்ரோ, நான் டோ பண்றேன். கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க. நீ ஆனே ப்ரோ, காலடி ப்ரோ. ப்ரோ ஓகே. ஐயோ சைடு சொல்லிட்டீங்க, போட்டு இருக்காப்ல. டீ குடிச்சாச்சு, அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சுங்க. அப்பப்பா இப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. வர வழியில் நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க. சார்ஜ் காலி ஆயிடுச்சு. நான் பேட்ரி மாற்றாமல் நான் பாட்டு பேசி வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே பேசிட்டு வந்திருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அப்புறமா பார்த்தா பேட்ரி இல்லை. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. சரி,
என்ன பொழப்பு இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இல்லை ஃபுல்லாக நிறையா vlog எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் இதெல்லாம் காமிக்கணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு வந்தேன். பேட்ரி காலினதை நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படி மிஸ் பண்ணேன்ற எனக்கே ஐடியா இல்லை. பார்த்தா பேட்ரி காலி ஆச்சு. 1 hour 2 hour ஐ திங்க் 2 hour இருக்கும் கிட்டக்கிட்ட. நான் அங்கே கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்ததுலேருந்தே பேட்ரி காணோம். பேட்ரி காலி. கரண்ட் அடிக்குது, சவுண்டில் கேட்குது. நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. நான் ஏர்போர்ட்டு வரல, ஏரோப்ளைன்லாம் போனது நிறைய மிஸ் பண்ணிட்டேன் நான். கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. சாவு சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. இட்ஸ் ஓகே, இருக்கிறத வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கண்டென்ட் போடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா தான். அப்படி சொல்லி மனசு ஏற்றிக்கிட்டு வேறு என்ன பண்ண முடியும். எவ்ரிதிங் இஸ் ஃபேட். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, பார்த்துக்கலாம். வாவ், ஓ கட்டிங்களா, சீரியஸ்லி பங்கமா இருக்குப்பா. வாவ், போட்டோ ஷூட் மாசா இருந்துச்சு. அல்லுது. வா 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 வாவ். அவனை ஒரு வீடியோ எடுப்போமா? நட அல்லுது. வா 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 வா. டிராவல் பண்றவங்களுக்கோ பைக் லவர்ஸ்க்கு வேற லெவல் சீனிங்க. அல்ல நந்தீல்ஸ் வந்தாச்சு. நந்தீல்ஸ் ஆர்ச் வந்தாச்சு. நந்தீல்ஸ் ஆர்ச் இதான். இது காமிக்கணுமா? ஓகே என்ட்ரன்ஸ் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக பஸ் டச் ஆகுன்றியா? ஓ, இதில் வந்து பஸ் கரெக்டாக கார்னர் பண்ணல அப்படின்னா பஸ்ஸோட சீலிங் வந்து இடிக்குவாங்க. பார்க்கிங் மொத்தமாக காலியாக தான் இருக்குது. காலையில் வர வேண்டிய வியூ பாயிண்ட்டுக்கு சாயங்காலமாக வந்தா பாருங்க vlog. சந்தோஷ் ஸ்ட்ரீட் ரேசர், சந்தோஷ் ஸ்ட்ரீட் ரேசர். மதன், யஷ்வந்த் இது என் தம்பி, இது பிரபா. இவன் என்ன கேட்டகரி சொல்றேன்னு தெரியல. என் டிகிரி தோஸ்த் இவன் தான். ஓகே, திஸ் இஸ் மீ ரகு. ஓகே, ஆக்சுவலி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதாவது ட்ராவல் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்களா இல்லையே தெரியல, பார்க்கலாம். நீ போஸ்டர் போடல எப்படி நந்தி ஹில்ஸ் அங்கே வந்துட்டோம். ஆக்சுவலி பைக் அந்த பக்கம் பார்க் பண்ணியாச்சு, நடந்து போயாச்சு. இந்த சைடில் வந்துருக்கலாம், இல்லை வந்துட முடியாதா? பொண்ணு மேலே இப்படி ஆசை இருக்கலாம்டா, அதுக்கு பேராசை இருக்கக்கூடாது. இப்படி திரியிற காஜா. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு தம்பியா போயிட்டு காஜன்ட்டு நீ உண்மையாக சொல்கிறேன். அப்பாப்பா, இந்த இவனால தாங்க எல்லாம் லேட் ஆச்சு. காலையில் 5 மணிக்கு சன்ரைஸ் பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்துட்டு 1 மணி ஆக போகுது. 10 நிமிஷம். இன்னும் கிतना கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். இன்னும் கிतना கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். கேட்டு சொல்லுங்களேன். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஆக்சுவலி இதாங்க ஆர்ச். இந்த இடத்துல வந்து டோக்கன் வாங்கணும் ஃபஸ்ட். வண்டிக்கு அங்கே வண்டி பார்க் பண்ணல அந்த இடத்துல, அதுக்கு வந்து டோக்கன் வாங்கிட்டு கேமராவுக்கு வந்து 100 அண்ட் ஒரு பர்சனுக்கு வந்து எவ்வளோ? சிங்கிள் பர்சனுக்கு 60 ரூபா ஆயிடுத்து ப்ரோ. 420 எவ்வளோ ஆகிதே டிக்கெட்டு? வராது. ஆக்சுவலி இதுதான் இந்த ஆர்ச் தாண்டி உள்ளே போனால் இதுதான் நந்தி ஹில்ஸ் என்ட்ரி. செமையாக இருக்குல்ல? இந்த இதில் நடந்து வரப்போ அந்த சில்னஸ் ஃப்ரெஷ்னஸ் அப்படி நல்லா இருக்கு. இது என்னது? இங்கே ஒரு ரோடு போகுது. தம்பி ஒன்றுனா பார்த்து போலவா? ஹே கைஸ்,
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நந்தி ஹில்ஸோட vlog பார்ட் 1 இது அவ்வளோ பெரிய க்ரீப்பியான ஒரு விஷயம் இல்லை, லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படி இருந்திருக்காது. பட் ஆப்வியஸ்லி இதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது, நிறைய பேசியிருப்போம், நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்திருக்கும். நந்தி ஹில்ஸை சுற்றி பார்த்துருவோம். பிகாஸ் இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங் vlog ஸ்குவாடாக போன வெளியில். ஸோ இது நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோ சோன்னு சொல்லிட்டு ரொம்ப சொதப்பிட்டேன். இந்த வீடியோக்கு அப்புறம் நான் வந்து அதை திருத்திக்கிறேன். ஸோ நம்ம மறுபடியும் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக. நீங்கள் தாராளமாக என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கண்டுட்டு ஆளில் போட்டுருங்க. ரெகுலராக வர வீடியோஸ் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதேமாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணேன், இல்லை ஏதாச்சும் ஒரு வேர்டை ரிப்பீட் பண்ணுறேன், இல்லை நான் ஏதாச்சும் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து ரிவ்யூவாக சொல்லுங்கள். லைக் உங்கள் அண்ணனாவோ தம்பியாவோ எனக்கு வந்து சஜஷன் சொன்னீங்கன்னா நான் அதை திருத்திப்பேன் கண்டிப்பாக. இந்த சேனல் வந்து எனக்காக மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்களுக்காகவும் சரி, நானும் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான் இந்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணது எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நான் சொன்ன எல்லாருக்கும் நன்றி. இதுக்கப்புறமும் நல்லா போஸ்ட் பண்ணேன்னு நம்புகிறேன். ஸோ எடிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்காக நான் சிறப்பாக எடிட் பண்ணி வெயிட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய ஐடியாஸ், உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம், டிஎம் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரீஷியஸ் டைம் மக்களே. நன்றி, வணக்கம், பை கைஸ்.